I welcome you to Learn English. இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ அதில் ஒரு வேர்ப் வேறு வகைகளில் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், ஒரு சிம்பிளான வேர்ப், மீனிங் ஈஸியாக புரியும். ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது. இப்போ ஸ்பீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்போக். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேர்போட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே யூஸ் ஆகுது? ஹேஸ் ஸ்போக்கன் இருக்கா? அந்த ஸ்போக்கன் அப்படிங்கிற வார்த்தை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஸ்பீக்குன்னு படித்ததோடு நிற்காமல் ஸ்போக் பாஸ்ட் ஃபார்ம், ஸ்போக்கன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இதை தெரிஞ்சுக்கிறோம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? இப்போ ஸ்போக் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இப்போ கடந்த காலத்தில் ஒரு செயல், ஒரு வேலையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ நான் நேற்று ஓடினேன். ஓடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ரன். ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ரேன். அப்போ எஸ்டர்டே ஐ ரேன். இது மாதிரி அந்த வேர்போட இப்போ ஹேஸ் வருது பாருங்கள், இஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இஸ் ஸ்பீக்கிங் ஐஎன்ஜி வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு, டூ வந்திருக்கு, டஸ் வந்திருக்கு, டிட் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. அதாவது பி வேர்பும் வந்திருக்கு, ஹேவ் வேர்ப்ஸும் வந்திருக்கு, டூ வேர்ப்ஸும் வந்திருக்கு. ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்ம்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஸ்பீக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ ஸ்பீக்ஸ் ஃபாஸ்ட். அவர் வேகமாக பேசுகிறார். இப்போ இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ரூல் அப்ளை பண்ணணும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஹீ ஸ்பீக்ஸ் ஃபாஸ்ட். இந்த ஹீங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தே ஸ்பீக் லவுட்லி. இப்போ தே அப்படிங்கிறது பன்மை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணல. இட் ஸ்பீக்ஸ் பியூட்டிஃபுல்லி. இது, இட்னா இது சிங்குலர், அதனால் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஐ ஸ்பீக் அபவுட் திஸ். ஐ நான், நான் இதை பற்றி பேசுகிறேன். ஐ வர்றப்ப வேர்போட எஸ் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஸ்போக் பாருங்கள், இதில் எந்த ரூலுமே இல்லை. டைரெக்டாக சப்ஜெக்ட் வேர்பு தான். ஹீ ஸ்போக் ஃபாஸ்ட், தே ஸ்போக் லவுட்லி, இட் ஸ்போக் பியூட்டிஃபுல்லி, ஐ ஸ்போக் அபவுட் திஸ். அடுத்து டூ ஸ்பீக். டூ ஸ்பீக் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீக். அதாவது டூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வெறும் ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். தே டூ ஸ்பீக் நவ், அதை தே ஸ்பீக் நவ் அப்படியும் சொல்லலாம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகே, தே ஸ்பீக் நவ், வி ஸ்பீக், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பன்மை இருக்கிறதுனால டூ வந்திருக்கு. இப்போ ஒருமை, ஹீ ஸ்பீக்ஸ் நவ். இது வந்து ஹீ டஸ் ஸ்பீக் நவ். அதே மாதிரி யஷ் டஸ் ஸ்பீக் அப்படின்னா யஷ் ஸ்பீக்ஸ். யஷ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட பேர். இப்போ டிட் ஸ்பீக். டிட் அப்படின்னாலே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே டிட் ஸ்பீக், அதுக்கு பதிலாக தே ஸ்போக் அப்படின்னு சொல்லிடலாம். ஹீ டிட் ஸ்பீக் பதிலாக ஹீ ஸ்போக். இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இது எப்படி சொல்கிறது? இப்போ ஆர் ஆஸ்கிங் வருமா, ஹாவ் பீன் ஆஸ்கிங் வருமா, ஆஸ்க் மட்டும் வருமா? ஸோ கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரையும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஹேஸ் பீன் ஆஸ்கிங், ஹாவ் பீன் ஆஸ்கிங். இப்போ இங்கே யூ வந்திருக்கிறதுனால ஹாவ் பீன் ஆஸ்கிங், யூ ஹாவ் பீன் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின்ஸ். மாணவர்கள் தற்போது தான் வகுப்பறைக்கு வந்திருக்கின்றனர். இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ தற்போது நடந்து முடிந்த செயல்கள் எதில் சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஹேஸ் கம் வரணும், இல்லைனா ஹாவ் கம் வரணும். ஹேஸ் வந்து எப்போ வரும்? சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும், ப்ளூரல் ஹாவ். அப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ப்ளூரல் பன்மை, அதனால் ஹாவ் கம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னா மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ் கேம் அப்படின்னா மாணவர்கள் வந்து விட்டனர்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பி வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். தே ஆர் சிங்கிங். தே சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பாடுறாங்க. தே சாங் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பாடி முடித்து விட்டனர்னு அர்த்தம். அதாவது அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. தே sang. சிங்கோட பாசன்ஸ் sang. கல்லூரி முதல்வர் அன்பளிப்பை நேற்று கொடுத்தார். இந்த 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட்? கொடுத்தார் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. கிவோட பாசன்ஸ் கேவ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு வேர்பை எடுத்துக்கிறணும், அதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸ், வேரியஸ் டென்சஸ் அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.